நடிகர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்காக சரத்குமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். நடிகர் சங்க தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் ஒரு அணியில் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் நடிகர் சரத்குமாரும் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் விஜயகுமாரும் இன்று தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் ராதா ரவி மற்றும் பொருளாளர் பதவிக்கு போட்டியிடும் SSR கண்ணன் ஆகியோர் வரும் நாட்களில் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார், நடிகர் சங்க தேர்தலில் தங்களது அணி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்றும் நாடக நடிகர் சங்கங்களின் ஆதரவு தங்களுக்கு உள்ளதாகவும் தெரிவித்தார். நடிகர் ரஜினியை சந்தித்து 3 முறை ஆதரவு கோரியதாகவும் அவர் தமக்கு ஆதரவளிப்பதாகவும் சரத்குமார் குறிப்பிட்டார். ஒவ்வொரு நடிகர் சங்க தேர்தலிலும் எங்களது அன்பு சகோதரனான நாடக கலைஞர்கள் அது இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் என்றும் போல் இன்றும் இருப்பார். அது நாளைக்கு சொல்ல பேர் பார்த்தோம், உங்களுக்கு தெரியும். 29 பேர்ல எவ்வளவு பேர் நாடக கலைஞர் என்று நாளை தெரியும். எல்லாருமே முக்கிய பொறுப்பாளர்கள் தான். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் சங்க பொதுச் செயலாளர் ராதா ரவி, சரத்குமார் தலைமையிலான அணி இந்த தேர்தலில் வெற்றி பெறும் என்றும் அதில் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். எங்களுடைய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் அணி வெற்றி அணி என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. எவ்வளோ ஓட்டுன்றதோ 12ஆம் தேதி தான் தெரியும். ஆனால் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இதில் ஒரு பொய்யான கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த பொய்யுக்கு எங்களுடைய வாக்காளர்கள் நிச்சயமாக பாடம் போட்டுவார்கள். அதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. இன்றைக்கி எங்களுடைய தலைவர் அவர்களும் உபத்தலைவர் அண்ணன் விஜயகுமார் அவர்களும் நாமினேஷன் போட்டிருக்காங்க. நாளைக்கு நாங்கள் மதியத்துக்கு மேலே நாங்கள் எல்லாருமே போடுறோம். 27 பேர் போடுறோம்.